மக்கள் மருந்தகம் மெடிக்கல்ல இருந்து இன்னைக்கு ஒரு தகவல். ஒரு நல்ல டானிக் வச்சு சிக்ஸை கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த லிவர் டானிக் சொல்லலாம். ப்ரோ என்னோட சிக்ஸ் 30-40 நாளைக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஃபீட் கொடுத்தாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இறகெல்லாம் தொங்கி போய் அப்படியே டல்லாகி இறந்துருது. என் இன்பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க மேக்ஸிமம் பேர் பண்ண தப்பேன்னு பாத்தீங்கன்னா இந்த லிவர் டானிக் சிக்ஸுக்கு ரெகுலரா கொடுத்தது. ஏன் அப்படி பண்றாங்கன்னா இது லிவர் டானிக்ங்கிறதோட சேர்த்து இந்த விட்டமின் ஓரல் லிக்வன் மென்ஷன் பண்ணிக்கிறதுனால இது வந்து விட்டமின் டானிக் நிறைய பேர் தப்பா நினைச்சாருங்க. ஈவன் நான் விட்டமின் டானிக் கூட வாரத்தில் 2 நாள் தான் கொடுக்கணும்னு சஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க லிவர் டானிக் வந்துட்டு ரெகுலரா கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிவர் டானிக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர்ல வந்துட்டு டைஜஷனை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லிவர்ல வந்து ஏதாவது இந்த மருந்து கொடுத்திருந்தாலும் இல்லை வெளிமேச்சல் இருக்கிறப்ப அதை இதுவும் சாப்பிட்றப்போ லைட்டா அந்த விஷ மாதிரி டாக்ஸின் போய் அந்த லிவர்ல சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கிளியர் பண்ணும். அப்புறம் இந்த விட்டமின்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால growth கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் இது பண்ணும். இதை வந்து நீங்க சிக்ஸ் கொடுக்குறப்ப ஏன் அப்படி இறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுலயே வந்துட்டு ஆல்கஹால் கண்டென்ட் 9.4% இருக்கு. இப்போ வந்து இதை நீங்க சிக்ஸுக்கு ரெகுலரா கொடுக்குறப்போ சிக்ஸோட லிவர் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ வந்துட்டு சிக்ஸ் வந்து கெட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லா இருக்கும். நீங்க ரெகுலரா கொடுக்குறப்ப அப்படியே அந்த லிவர் கெட்டு போனதுனால நீங்க என்ன ஃபீட் கொடுத்தீங்கனாலும் டைஜஷன் ஒழுங்கா நடக்காம அப்படியே சிக்ஸ் எல்லாம் இறந்துரும். இப்போ வந்துட்டு இதை எப்பப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா இருக்க டைம்ல அது கோழியா இருந்தாலும் சிக்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்கக்கூடாது. 2வது வாரத்துல இருந்து மாசத்துல ஒரு 5 நாள் அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு டைம் ஒரு 2 நாள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பப்ப கொடுக்கலாம்னா இப்ப நீங்க ஏதாவது நோய் வந்திருந்து ட்ரீட் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஒரு 5 நாள். அதுக்கப்புறம் ஏதாவது growthக்கு ஸ்லோவா இருக்கு அந்த மாதிரி இருக்க டைம்ல ஒரு 5 நாள். அதுக்கப்புறம் இந்த முட்டை விடுற கோழிங்க வந்துட்டு முட்டை சரியா விட மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ ஒரு 5 நாள் இந்த மாதிரி டைம்ல கொடுத்தா போதும். மத்தபடி நார்மல் டைம்ல மாசத்துல ஒரு 5 நாள் அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் 2 நாள் அந்த மாதிரி கொடுத்தா போதும். டோசேஜ் வந்துட்டு இப்ப 2வது வாரத்துக்கு அப்புறம் சிக்ஸுக்கு வந்து 6வது வாரம் வரைக்கும் 5ல இருந்து 10 ml, அதாவது 100 கோழிகளுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தண்ணி குடிக்குமோ அவ்வளவு தண்ணி வச்சு 5ல இருந்து 10 ml வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் 6வது வாரத்துக்கு அப்புறம் வந்து பெரிய கோழிகளுக்கு வந்துட்டு அதே மாதிரி 100 கோழிகளுக்கு வந்து ஒரு எவ்வளவு அப்ராக்சிமேட்டா தண்ணி குடிக்குமோ அதுல வந்துட்டு 20 ml மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 50 கோழி தான் அந்த மாதிரி இருக்குன்னா இது அப்படியே நீங்க பாதியா குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதை வந்துட்டு சிக்ஸுக்கு ரெகுலரா கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது எமோஜி கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அதனுடைய தீர்வு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நன்றி.